அத்தியாயம் 59. தண்ணீராலான பாம்பை பார்த்ததும் அனைவரும் பதறினர். யாத்ரா அந்த பாம்பை சமரனை நோக்கி அனுப்பியதும் அது தரையில் வேகமாக ஊர்ந்து அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்தது. அதை கண்ட வெண்மலர், ஐயோ ஜானகி, நம்ம ஆசிரியர் எதுக்கடி இப்படி பண்றாங்க? அவங்க எதுக்காக இந்த நுட்பத்தை சமரனை நோக்கி பயன்படுத்துறாங்க? 2ஆம் நிலை நுட்பம், நீர்மலை பாம்பு. இது சமரனுக்கு ரொம்ப சிக்கலை உருவாக்கிடுமே. சமரன் இதை எப்படி சமாளிக்க போறானோ தெரியலையே என்று பதட்டத்தோடு கூறினாள். ஜானகி கருணையோடு சமரனை பார்த்து கொண்டிருந்தாள். ஏறக்குறைய அங்கிருந்த அனைவருமே சமரனை கருணையோடு தான் பார்த்து கொண்டிருந்தனர். யாத்ராமா சமரனுக்கு பாடம் கத்து கொடுக்க முயற்சி பண்றாங்க மலரு. 2 பேர்ல யார் பலசாலின்னு எல்லார் முன்னாடியும் நிரூபிக்க நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, இப்போ அவங்க எதுவும் செய்யாம சமரனை அப்படியே விட்டுட்டா பிற்காலத்துல அவங்க கிட்ட பாடம் கத்துக்கிற மாணவர்களுக்கு அவங்க மேல மரியாதை இல்லாம போயிடும். அதனாலதான் அவங்க இதை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் என்று ஒருவித சலிப்போடு கூறினாள் ஜானகி. அவள் யாத்ராவை பார்த்து பெருமூச்சு விட்டாள். யாத்ரா அன்பின் உருவானவள். அவள் நிச்சயமாக சமரனை சிக்கலில் தள்ளிவிட மாட்டாள் என்ற நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருந்தாள். சமரன் தோத்து போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா யாத்ராமா அவன் மேல இப்பவும் கருணையோட தான் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இந்த பாம்பு 15 அடிக்கு பதிலா 30 அடி நீளத்துல இருந்திருக்குமே. அவங்க தன்னோட உண்மையான சக்தியை சமரன் கிட்ட வெளிப்படுத்தல. ஆனாலும் எதிரெதிரில் நின்று சண்டை போடுற 2 பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. நான் இதுல யாருக்காகன்னு யோசிப்பேன் என்று நினைத்துக் கொண்டே நடக்கவிருக்கும் பயங்கரத்தை காண காத்திருந்தாள் ஜானகி. அதே நேரம் சமரனின் நிலையைக் கண்டு ரகோத்தமன் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். அவன் முகத்தில் புன்னகை படர்ந்திருந்தது. அவன் மிகுந்த உற்சாகத்தோடு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். டேய் சமரா, உனக்கு நல்லா வேணும்டா. நீ இப்போ வசமா சிக்கிட்ட. எங்க இடத்துக்கே வந்து மூத்தவன்னு கூட பார்க்காம என்கிட்டயே ஆட்டம் காட்டினல. இன்னையோட உன் கதை முடிய போகுது. யாத்ராமா உன்னை கொல்ல போறாங்கடா. நீ தீந்தடா என்று நினைத்துக் கொண்டே ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தான். இதற்கிடையில் 15 அடி நீளமுள்ள நீர்மலை பாம்பு சமரனுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. அதனிடமிருந்து தப்பிக்க என்ன வழி என்று சமரன் அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பித்தான். பாம்பு அவன் அருகில் வந்து நின்று தலையை விரித்து எழுந்து நின்றது. அதை கண்ட சமரன் ஒரு மகாயோக சக்தியை எதிர்ப்பது உண்மையிலேயே மிகவும் ஆபத்தானது என்பதை புரிந்து கொண்டான். பிறகு புன்னகையோடு அவன் யாத்ராவை பார்த்தான். அவன் இப்போது மிகவும் களைத்து போய்விட்டான். அவன் மனம் ஒத்துழைத்தாலும் உடல் ஒத்துழைக்க மறுத்துக் கொண்டிருந்தது. ஆழ்ந்த மூச்சை எடுத்து சமரன் கண்களை மூடிக்கொண்டான். அதை கண்டவுடன் யாத்ரா அந்த பாம்பிடம் சமரனை தாக்கும்படி உத்தரவு பிறப்பித்தாள். பாம்பு தன் உடலை அசைத்துக் கொண்டே சமரனை பார்த்து கொண்டிருந்தது. பிறகு தாக்குவதற்காக தன் வாயை அகல திறந்தவுடன் சமரன் சிரித்துக் கொண்டே தன் மோதிரத்தை தடவி, குருவே, மகாயோக நிலையில இருக்கிறவங்களை எதிர்த்து போராடி ஜெயிக்க முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க குருவே என்றான். அதை கேட்ட வருணமித்திரர் மோதிரத்திலிருந்து சிரித்தபடி சொன்னார், கடைசியா நீ இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டியா சமரா? வாழ்த்துக்கள் என்றார் வருணமித்திரர். ஐயோ குருவே, இப்ப போய் கிண்டல் பண்றீங்களே. நானே உயிருக்கு போராடிட்டு இருக்கேன். தப்பிக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க குருவே என்றான் சமரன். ஒரு வழியா நீ உன்னோட எல்லையை தெரிஞ்சுக்கிட்டே இல்லையா? ஒரு சக்தி வாய்ந்த நபருக்கு முன்னால நீ அலட்சியமா இருக்கிறது எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இது உனக்கு ஒரு நல்ல பாடமா இருக்கும் சமரா. எதிரியோட சக்தியை தெரிஞ்சுதான் நாம அவங்களை எதிர்க்கணும். சரி சரி, நீ ஒன்னும் கவலைப்படாத. தப்பிக்க இன்னும் நிறைய நேரம் இருக்கு. சக்திகளோட பயணத்துக்கு எல்லையே இல்லை. அது ஒரு நீண்ட பயணம் என்றார் வருணமித்திரர். அப்போது திடீரென்று சமரனுக்கு ஒரு யோசனை வந்து தலையசைத்து வருணமித்திரருக்கு பதிலளித்தான். நீண்ட பயணமா? குருவே, நீங்க ரொம்ப அற்புதமானவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பாம்பு தனக்கு மிக அருகில் வந்துவிட்டதை கவனித்தான். அங்கே கூடியிருந்த அனைவரின் இதயமும் துடிப்பதை நிறுத்திக் கொண்டது. மூச்சுவிடக் கூட மறந்து அனைவரும் சமரனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்போதுதான் சமரன் அருகில் உருண்டு சென்று அந்த பாம்பின் தாக்குதலில் இருந்து தப்பித்தான். அதன் பிறகு எழுந்து வேகமாக ஓட ஆரம்பித்தான். அவன் ஓடுவதை பார்த்த அனைவருக்கும் சமரன் என்ன செய்ய முயல்கிறான் என்று புரியவில்லை. அவன் பாம்பிடமிருந்து தப்பி ஓடுவதை பார்த்த யாத்ரா தலையசைத்து பாம்பை பின்தொடர்ந்தாள். சமரன் பாம்பிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடிக்கொண்டிருந்தான். ஆனால் உண்மையில் அவன் அந்த பாம்பை சில வினாடிகளுக்கு குழப்ப முயன்றான். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவனால் இதை நீண்ட நேரம் செய்ய முடியவில்லை. பாம்பு அவனுக்கு மிக அருகில் வந்துவிட்டது. பாம்பின் உடலிலிருந்து குளிர்ந்த காற்று வீசுவதை கூட அவனால் உணர முடிந்தது. சட்டென சமரன் ஒரு பாறையின் மீது கால்களை வைத்து விறுவிறுவென ஏறி தலைகீழாக குதித்து திரும்பும் போது பாம்பு தனக்கு வெகு அருகில் வருவதை கண்களால் பார்த்தான். உடனே தனது மோதிரத்தை தடவி பாம்பின் வாயில் நேரடியாக சக்தி நிறைந்த ஒரு பஞ்சை திணித்தான்.
அவன் அந்த நீளமான பாம்பை தாக்கியவுடன் அது தண்ணீராக உடைந்து கரைந்தது. இதன் காரணமாக தரையில் ஒரு வெள்ளம் போன்ற காட்சி ஏற்பட்டது. சமரன் தண்ணீரில் மூழ்கத் தொடங்கினான். தண்ணீருக்குள் சமரன் மெல்ல மெல்ல மறைந்து வருவதை அனைவரும் பார்த்தனர். அவனது அடையாளம் எங்கும் தெரியவில்லை. இதை பார்த்த யாத்ரா சமரன் தண்ணீரில் மயங்கி விழுந்திருக்க கூடும் என்பதை புரிந்து கொண்டாள். ஏனெனில் அவள் பயன்படுத்திய சக்தி சமரனின் உணர்வுகளை சோர்வடைய செய்யும் அளவுக்கு வலுவானதாக இருந்தது. யாத்ரா ஜானகியை நோக்கி திரும்பினாள். சைகையின் மூலமாக அவள் ஜானகியை தன்னிடம் அழைத்தாள். அப்போது தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக வற்றிக் கொண்டிருந்தது. ஜானகி, நீ போய் சமரனை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வா. அவன் ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருக்கிறது அவனோட உயிருக்கே ஆபத்து என்று சொல்லிக் கொண்டிருந்த போதே திடீரென்று அவளுடைய கண்கள் தண்ணீர் வற்றிய தரையின் மீது விழுந்தன. அங்கே அவள் பார்த்த காட்சியை கண்டு அவள் வாயடைத்து நின்றாள். சமரன் தன் காதுகளில் இருந்து தண்ணீரை துடைத்துக் கொண்டே சிரித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு வியந்து போனாள். யாத்ரா தன்னை பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த சமரன், யாத்ராமா, நீங்க தயவு செஞ்சு என்ன மன்னிக்கணும். இப்போவாவது எனக்கு 1 வருஷம் விடுப்பு கிடைக்குமா என்று அப்பாவித்தனமாக கேட்டான். சமரன் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்து எல்லோருக்கும் ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் மறுபக்கம் இது எப்படி சாத்தியமாகியது என்பதை நினைத்து தலை சுற்றியது. அவனுடைய உடைகள் சற்று ஈரமாக இருந்தது. யாத்ராவுக்கும் அவனை கண்டவுடன் மிகவும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இந்த பையனை நான் குறைச்சி எடை போட்டுட்டேன்னு தான் நினைக்கிறேன். இவன் கிட்ட என்னமோ இருக்கு என்று நினைத்துக் கொண்டாள். அவள் ஏதோ யோசிப்பதை பார்த்த சமரன் அவளிடம், யாத்ராமா, நான் எப்படி உயிர் பொழைச்சேன்னு யோசிக்கிறீங்க இல்லையா? அதுக்கு காரணம் நீங்க தான்மா. உண்மையாவே நான் அதிர்ஷ்டசாலிதான். ஒருவேளை நீங்க உங்க முழு பலத்தையும் பயன்படுத்தி இருந்தா எனக்கு என்ன நடந்திருக்குன்னே தெரியாது என்று பணிவோடு கூறினான். இதை பார்த்து சிரித்த யாத்ரா, அபராஜிதன் தரத்துல இருக்கிற ஒரு புதிய மாணவன் மேல என்னோட முழு பலத்தையும் செலுத்தினா ரட்சகன் பயிற்சி பள்ளி என்ன சும்மா விட்டுடுமா என்ன என்றாள். சமரன் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக யாத்ராவின் வார்த்தைகளுக்காக காத்திருந்தான். அவன் தனது பதிலுக்காக காத்திருப்பதை உணர்ந்த யாத்ரா, சரி சமரா, இந்த போட்டியில இவ்வளவு நேரம் உன்னால நீடிக்க முடிஞ்சதுனால உனக்கு நான் 1 வருட விடுப்பு தரேன். ஆனா இதுக்காக நான் பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட ரொம்ப போராடணும். சரி, அது ஏன் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் என்றாள். இதை கேட்ட சமரன் சிரித்துக் கொண்டே அவளுக்கு நன்றி கூறிவிட்டு, உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி யாத்ராமா. ஜானகி சொன்னது சரிதான். நீங்க ஒரு சிறந்த ஆசிரியர், கருணையே வடிவானவர் என்றான். சமரன் தன்னை புகழ்ந்து தனக்கு வெண்ணெய் தடவி கொண்டிருப்பதை யாத்ரா புரிந்து கொண்டாள். இவ்ளோ கஷ்டப்பட்டு தன் சக்திக்கு மீறி போராடி இவ்ளோ பெரிய விடுப்பு எடுக்கிற அளவுக்கு அப்படி என்ன உனக்கு முக்கியமான வேலைன்னு தான் எனக்கு இன்னும் கூட புரியல என்று நினைத்துக் கொண்டே, சமரா, இங்க வர்ற மாணவர்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பயிற்சி பள்ளியிலேயே அவங்க நேரத்தை செலவிடத்தான் அதிகமா விரும்புவாங்க. ஏன்னா அப்போதான் அதிக சக்தி வாய்ந்தவர்களா மாறலாங்கிற ஒரு ஆர்வத்துல அப்படி நடந்துக்குவாங்க. ஆனா நீ என்னடான்னா 1 வருஷத்துக்கு விடுப்பு கேட்கிற. சரி, அது உன்னோட சொந்த முடிவு. நான் பள்ளிக்கு போனதுக்கு அப்புறம் உன்னோட விடுப்பு பத்தி நிர்வாகத்துக்கிட்ட கண்டிப்பா பேசுறேன் என்றாள். அவளுடைய பதிலை கேட்டு சமரன் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து யாத்ராவும் உள்ளன்போடு புன்னகைத்தாள். ஆனால் அதே நேரம் அவள் மனதுக்குள் சமரனுக்காக எப்படி பள்ளி குழுமத்தோடு வாதிடப் போகிறோம் என்பதை நினைத்து கவலையாக இருந்தது. சமரன் அவளுடைய கவலையை புரிந்து கொண்டான். தன்னுடைய வற்புறுத்தலால் தான் யாத்ராமா சங்கடத்தை எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை எண்ணி வருந்தினான். ஆனால் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். இதைத் தொடர்ந்து யாத்ரா அனைத்து மாணவர்களையும் ஒன்று சேரும்படி கூறினாள். நல்லது மாணவர்களே, இன்றைய சேர்க்கை இதோடு முடிவடையுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் 1 வாரம் இந்த ஊர்லயே தங்கி அடுத்தடுத்த புதிய மாணவர்களை தேர்ந்தெடுக்க போறோம். இப்போ நீங்க எல்லாம் கலைஞ்சு போகலாம் என்று அறிவித்தாள். இதை கேட்ட மக்கள் அனைவரும் சம்மதமாக தலையசைத்தனர். அப்பாடா, பயிற்சி பள்ளி பிரச்சனையும் அப்பாவோட பிரச்சனையும் ஒரு வழியா சரி கட்டியாச்சு. இனி குருவோட சேர்ந்து பயிற்சி செய்ய பாஞ்சால நகரத்தை விட்டு வெளியே போறதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் என்று நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தான் சமரன். இதற்கிடையில் சமரன் ஏதோ யோசித்து யாத்ராவிடம், யாத்ராமா, நீங்க இங்க இருக்கிற 1 வாரமும் ஏன் எங்க தாரகி அரண்மனையில தங்கக்கூடாது என்றான். என்ன, தாரகிய வம்சத்தை அரண்மனையில தங்கணுமா என்றாள் யாத்ரா. இதை கேட்டு அவள் சற்று ஆச்சரியமடைந்தாள். ஏனென்றால் சேர்க்கை கிடைத்த பிறகு அவளை யாரும் இதுவரை தங்கள் இடத்திற்கு அழைக்கவில்லை. சிறிது தயங்கியபடி, அது சமரா, நீ என்ன கூப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா பொதுவா ரட்சகன் பயிற்சி பள்ளி எங்களுக்கு தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்க அங்க தங்குறது தான் வழக்கம். மத்தவங்களுக்கு தொந்தரவா யார் வீட்லயும் தங்குனதில்ல என்றாள். தொந்தரவா? என்னாச்சு யாத்ராமா? எதுக்கு இப்போ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க அரண்மனையில வந்து தங்குறது எங்களோட அதிர்ஷ்டமா தான் நாங்க பாக்குறோம். எங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்ல.
இதுக்காகத்தான் நீங்க யோசிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க என்றான் சமரன். இரட்சகன் பயிற்சி பள்ளி எந்த ஒரு வம்சத்தினரையும் ஆதரவளிக்கும் விதமாகவோ நிராகரிக்கும் விதமாகவோ நடந்து கொள்ளக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தார்கள். எனவே அவர்கள் இதுவரை யாருடைய பகுதிக்கும் சென்று தங்கியதில்லை. இதை கால காலமாக தங்களை அறியாமலேயே கடைபிடித்து வந்தார்கள். பாஞ்சால நகரத்து மக்கள் இரட்சகன் பயிற்சி பள்ளியின் மீது எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறார்கள் என்பதை சமரன் நன்கு அறிந்திருந்தான். எனவே யாத்ராவை தன் வீட்டில் தங்க வைத்தால் பாஞ்சால நகரத்தில் தாரகிய வம்சத்தின் பெயரும் அந்தஸ்தும் மேலும் அதிகரிக்கும் என்று நினைத்தான். மேலும் யாத்ரா அந்த பள்ளியின் மிகவும் மரியாதைக்குரிய மற்றும் சக்தி வாய்ந்த ஆசிரியை என்பதையும் சமரன் நன்கு அறிந்திருந்தான். யாத்ராவை தன்னுடைய அரண்மனையில் தங்க வைத்துக் கொண்டால் தங்கள் குழந்தைகளை பயிற்சி பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்று கனவு காணும் பெற்றோர்கள் யாத்ராவை சந்திக்க அரண்மனைக்கு வருவார்கள் என்று நினைத்தான். எனவே யாத்ரா மட்டும் தங்கள் அரண்மனையில் தங்குவதற்கு ஒப்புக்கொண்டால் பாஞ்சால நகரத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய அல்லது பெரிய வம்சத்தினரும் தாரகிய வம்சத்துக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்தான். அது மட்டுமின்றி மருந்து போருக்கு பிறகு தனது தந்தையின் தலை பெருமையுடன் உயர வேண்டும் என்று விரும்பினான். எனவே இதை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தான் சமரன். ஆனால் சமரன் சொன்னதை கேட்டதும் யாத்ரா பெரிதாக மகிழ்ச்சியடையவில்லை. ஏனெனில் பள்ளியின் ஆசிரியை ஒரு தனிப்பட்ட வம்சத்தினரின் இடத்தில் தங்குவது அவர்களுக்கு வழக்கமல்ல. பொதுவாக யாராவது ஆசிரியர்களை அழைத்தால் புன்னகையுடன் மறுத்து விடுவார்கள். ஆனால் இந்த முறை சமரன் அவளை அழைக்கும் போது வேண்டாம் என்று கூறுவதில் அவளுக்கு ஏதோ ஒரு சிரமம் இருந்தது. அவளால் சமரனை மறுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களின் பயிற்சி பள்ளி வரலாற்றில் மிகவும் சக்தி வாய்ந்த நபர்களில் சமரனின் பெயர் இடம் பிடிக்கலாம் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. மேலும் எங்கே மறுத்துவிட்டால் அவனது மனம் உடைந்து போய்விடுமோ என்று பயந்தாள். ஏனென்றால் சமரனைப் போல இன்னொரு மாணவனை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை என்பது அவளுக்கு தெரியும். இதை நினைத்துக் கொண்ட யாத்ரா சிரித்துக் கொண்டே அவனிடம், சரி சமரா, சில நாள் நான் உன் கூட தாரகி அரண்மனையில தங்குறதுக்கு சம்மதிக்கிறேன் என்றாள். யாத்ராவின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜானகி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து உற்சாகமாக யுஹூ என்று கத்திக்கொண்டே ஓடி வந்து யாத்ராவை அணைத்துக் கொண்டாள். ரொம்ப சந்தோஷம் யாத்ராமா, நீங்க சம்மதிப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா என்று உற்சாகமாக கூறினாள். பின்னர் யாத்ரா ரகோத்தமனை பார்த்து, ரகோத்தமா, நீயும் மணிமாறனும் நாளைக்கு சரியான நேரத்துக்கு மைதானத்துக்கு வந்துடுங்க. இன்னைக்கு பண்ணின மாதிரி அனாவசியமான பிரச்சனையை உருவாக்காதீங்க. நம்ம பள்ளிக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, அதை மறந்துடாதீங்க, புரிஞ்சுதா என்றாள். ரகோத்தமன் அமைதியாக தலையசைத்து, இல்லை யாத்ராமா, நாங்க எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த மாட்டோம், எங்களை நம்புங்க என்று சொல்லி உறுதியளித்தான். யாத்ரா மற்ற பெண்களை தன்னுடன் அழைத்துச் செல்வதை கண்டவுடன் அவனது இதயம் மட்டுமின்றி அங்கிருந்த மற்ற எல்லா ஆண்களின் இதயமும் உடைந்து விட்டது. அவர்கள் சென்ற பிறகு இளைஞர்களும் தலைகுனிந்தபடி மைதானத்தை விட்டு வெளியேறத் தொடங்கினர். இரட்சகன் பயிற்சி பள்ளியின் ஆசிரியை தாரகிய வம்சத்து அரண்மனையை வந்தடைந்த செய்தி வேகமாக பரவத் தொடங்கியது. அருணேந்திரர் மற்றும் ஆலோசனை மன்றத்தில் அமர்ந்திருந்த மற்ற பெரியவர்கள் அனைவரும் இந்த செய்தியை அறிந்தவுடன் ஆச்சரியத்தில் எழுந்து நின்றனர். மரியாதை நிமித்தமாக அவர்கள் அனைவரும் உடனடியாக பிரதான வாயிலை நோக்கி நகரத் தொடங்கினர். அங்கு அவர்கள் சில இளம் பெண்களையும் யாத்ராவையும் பார்த்தார்கள். அருணேந்திரர் அவர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்றார். அவரைப் போலவே அங்கிருந்த அனைத்து பெரியவர்களும் அவர்களை வரவேற்றனர். அப்பா, இவங்க தான் இரட்சகன் பயிற்சி பள்ளியோட ஆசிரியை யாத்ராமா. இவங்க கூட வந்திருக்கிற மற்ற பெண்கள் எல்லாருமே இரட்சகன் பயிற்சி பள்ளியை சேர்ந்தவங்க தான் என்று சொல்லி அறிமுகப்படுத்தி வைத்தான். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒருவர் பின் ஒருவராக அறிமுகப்படுத்திக் கொண்ட பிறகு அவர்கள் அனைவரும் அங்கே தங்குவதற்காக வந்திருக்கும் விஷயத்தையும் சமரன் தன் தந்தையிடம் தெரிவித்தான். இதை கேட்ட அருணேந்திரர் உடனே சரி என்று சொல்லிவிட்டு காலி அறைகளை தயார் செய்யும்படி வேலையாட்களிடம் மகிழ்ச்சியுடன் கூறினார். மேலும் அவர் தனது பணியாட்கள் அனைவரையும் அழைத்து, இவங்க நம்ம அரண்மனையோட சிறப்பு விருந்தினர்கள். இவங்க எல்லாருமே கொஞ்ச நாளைக்கு இங்கதான் தங்க போறாங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஏற்பாடு செஞ்சு கொடுத்து சிறப்பான முறையில பாத்துக்க வேண்டியது உங்க கடமை என்றார். அனைவரும் தலையசைத்து இன்முகத்தோடு அவர்களை உபசரிக்க ஒப்புக்கொண்டார்கள். இதை கேட்ட யாத்ரா மற்றும் பிற பெண்கள் அனைவரும் இந்த விருந்தோம்பலுக்காக அருணேந்திரருக்கு நன்றி சொன்னார்கள். அதை கேட்ட அருணேந்திரர் சிரித்துக் கொண்டே அவர்களிடம், இதுல நன்றி சொல்ல ஒண்ணுமே இல்லம்மா, நீங்க எங்க இடத்துக்கு வந்ததே எங்களோட பாக்கியம் என்றார். அனைவரும் அவர் சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம்.
லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.